நாடு முழுவதும் பண தட்டுப்பாட்டில் தவித்துக் கொண்டு இருக்கும் மிகவும் நெருக்கமாகி உள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பரப்பன அக்ரகாரத்தில் சிறைச்சாலையில் இருந்த பெரும் அதிர்ச்சியை மக்களிடையே ஏற்படுத்தி உள்ளது. கடந்த 2, 3 தினங்களாக எந்த ஒரு ஏடிஎம்மிலும் பணம் நிரப்பப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தொடர்ந்து 2000 ரூபாய் நோட்டுகள் பல சோதனைகளில் சிக்கி வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. அதில் முக்கியமான ஒருவர் என்றால் சேகர் ரெட்டி. சேகர் ரெட்டி மீது நடத்தப்பட்ட சோதனைக்கு பின்னணியில் மிகப்பெரிய அரசியல் காரணங்கள் இருப்பதாகவே நம்பப்படுகிறது. சேகர் ரெட்டியின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் சசிகலாவின் தம்பி திவாகரனின் உதவியாளர் சிவராஜ் தான். சிவராஜ் மூலம்தான் அதிகாரத்தில் உள்ளவர்களிடம் சேகர் ரெட்டி மிகவும் நெருக்கமாகி உள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பரப்பன அக்ரகாரத்தில் சிறைச்சாலையில் இருந்த வேளையில் இவர் திருப்பதி தேவஸ்தான போர்டு உறுப்பினர் குழுவில் இடம்பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. சிறையில் இருந்து ஜெயலலிதா வெளிவந்ததும் திருப்பதியில் மொட்டை போட்டார் ஓ பன்னீர்செல்வம். அப்பொழுது அவருடன் ரெட்டியும் சேர்ந்து இருக்கும் படங்கள் வெளியாகின. அந்த காலகட்டத்தில் பொதுப்பணித்துறைக்கும் அமைச்சராக இருந்தவர்தான் ஓ பன்னீர்செல்வம். 2016 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் அவரிடம் பொதுப்பணித்துறை ஒப்படைக்கப்படவில்லை. சமீப காலமாக சசிகலாவின் நம்பிக்கைக்குரிய அமைச்சர் ஒருவரோடு வலம் வந்தார் ரெட்டி. சேகர் ரெட்டியின் மீது நடத்தப்படும் சோதனையில் அதிமுக அமைச்சர்கள் மிகுந்த வருத்தத்தில் உள்ளதாகவே கூறப்படுகிறது. தொடர்ந்து சேகர் ரெட்டியின் வீட்டிலும் மன்னார்குடி தரப்பில் இருக்கக்கூடிய அனைத்து உறவினர்கள் தரப்பிலும் நடத்தப்படும் சோதனைகளை கண்டு சற்றே சசிகலா தரப்பு கலங்கி உள்ளதாக தெரிகிறது. இது குறித்துதான் முக்கிய அமைச்சர்களை நேரில் வரவைத்து பேசியிருக்கிறார் சசிகலா. சசிகலாவிடம் ஏற்கனவே ரெட்டியுடன் இணைந்து மேற்கொண்ட வர்த்தகம் பற்றியும் தற்போது எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்பது பற்றியும் விவரித்து இருக்கின்றனர். ஆனால் சேகர் ரெட்டியின் பணமும் தங்கமும் இருக்கும் இடத்தை இவ்வளவு துல்லியமாக யார் வருமான வரித்துறைக்கு காட்டிக் கொடுத்தது என்ற கேள்வி கார்டன் வட்டாரத்தில் தற்போது கிளம்பி உள்ளது. இந்த வருமான வரித்துறையின் சோதனையினால் சில தலைமை செயலக அதிகாரிகள் அச்சத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது. ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பின் பின் ரெட்டி தொடர்பில் உள்ள நிறுவனங்கள் மூலம்தான் பண பரிமாற்றத்தை நடத்தி உள்ளனர் இவர்கள். பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை மட்டுமல்லாமல் அரசின் முக்கிய முடிவுகளை எடுக்கும் உயர் அதிகாரிகள் பலரும் ரெட்டியின் இந்த பண பரிமாற்றத்தில் உதவிகரமாக இருந்துள்ளார்கள். ரெட்டியிடம் இருந்து எந்த மாதிரியான தகவல்கள் பெறப்பட்டுள்ளன என்பது பற்றி டெல்லியில் உள்ள சிலரிடம் கேட்டு வருகின்றனர் இந்த உயர் அதிகாரிகள். சேகர் ரெட்டி, சீனிவாச ரெட்டி, பிரேம் உள்ளிட்டவர்களை குறிவைத்து ரைடு நடத்தப்பட இருக்கிறது என்ற தகவல் வருமான வரித்துறையின் புலனாய்வுத்துறை துணை இயக்குனர் மற்றும் டெல்லியில் உள்ள நேரடி வரிகள் விதிப்பு வாரியத்தின் தலைவர் ஆகியோருக்கு மட்டுமே ஏற்கனவே தெரியும். அவருடைய வீடு, அலுவலகம், ஆந்திரா தொடர்புகள் ஆகியவற்றை குறிவைத்து கடந்த 2 மாதங்களாகவே இவர்கள் தகவல் சேகரித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் ரெட்டியின் பண பரிவர்த்தனைகள் எந்த வகையில் நடத்தப்படுகின்றன என்ற தகவலையும் ஆளுங்கட்சியில் உள்ள சிலரது மூலமாக தெரிந்து கொண்டு உள்ளனர். மேலும் மறைந்த முன்னாள் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா சிகிச்சை பெற்று வந்த காலத்திலேயே சேகர் ரெட்டி உள்ளிட்ட சிலருக்கு செக் வைக்கும் வேலைகள் நடந்துள்ளதாக கூறப்படுகிறது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணம் அடைவதற்கு 2 நாட்களுக்கு முன்பு சோதனைக்கு செல்ல தயாராகி உள்ளது 150 பேர் கொண்ட அதிகாரிகள் குழு. 2 நாட்களுக்கு பிறகு சென்னையிலும் வேலூரிலும் ஆய்வு நடத்துங்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு காரணம் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணம் குறித்த அறிவிப்பு எப்பொழுது வேண்டுமானாலும் வெளியாகலாம் என்பதுதான் என்றும் கூறப்படுகிறது அதிமுக தரப்பில். தற்போது கணக்கு காட்டப்பட்டுள்ளது குறைவான தொகைதான் என்கிறார்கள். ரெட்டி மூலமாக ஆளும் கட்சியின் அனைத்து பரிவர்த்தனைகளும் சேகரிக்கப்பட்டு விட்டதாக கூறப்படுகிறது. சேகர் ரெட்டி பணத்தை எந்த வகையில் மாற்றி உள்ளார் என்பது தற்போது வெளிவரத் தொடங்கியுள்ளது. பணத்தை அச்சிடும் அச்சகங்களில் இருந்து நேரடியாக பணம் வங்கிகளுக்கு செல்லாமல் சேகர் ரெட்டிக்கு சென்றுள்ளது என்றும், மேலும் ஒரு பகுதி பணத்தை
திருப்பதி தேவஸ்தான தொடர்புகள் மூலம் மாற்றப்பட்டு உள்ளது என்றும், மற்றொரு பகுதியினை அரசின் கஜானாவில் இருந்தே அதிகாரிகள் மூலம் மாற்றப்பட்டுள்ளது என்றும் கூறப்படுகிறது. சேகர் ரெட்டி, சீனிவாச ரெட்டி, பிரேம் ரெட்டி ஆகியோரது வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் என்னென்ன பிடிபட்டன என்பதை அறிந்து வைத்திருக்கிறது நிதித்துறை அமைச்சகம். அரசியல் ஆட்டத்தின் அடுத்த கட்ட காட்சிகளாக இவை மாறும் என காத்திருக்கிறார்கள். சசிகலாவுக்கு எதிராக பாய காத்திருக்கும் எம்எல்ஏக்களும் எம்பிக்களும்.